இந்த கடவுளை தேடி அவர் எங்கெங்கோ என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க. நான் இந்த கடவுளை பார்க்கணும், எப்படி பார்ப்பேன்? அது வரைக்கும் நம்ம கோயில்களில் தியானம் எல்லாத்துலேயுமே ஒரு வணக்கம் நம்ம செலுத்திக்கிட்டே இருக்கோம். இதில் நம்ம புற வாழ்க்கையில் காண்றது எல்லாமே ஒரு மாயை என்ற விஷயமே நம்மளுக்கு ஈஸியாக நம்ம புரிஞ்சுக்கலாம். பிஎம்சி ஆன்ம நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம், சந்தோஷம். என் பெயர் மெய் பரமேஸ்வரி. நான் சென்னையில் இருக்கேன். பரஞ்சோதி மகானை பற்றி நான் பேசலான்னு வந்திருக்கேன். ஞானவள்ளல் பரஞ்சோதி மகான் 11 வயசு ஆகும்போது பர்மாவில் இருக்கும்போது அந்த விழாவை பார்த்து அங்கே இருக்கிறவங்க கிட்ட அவர் கேட்டார், அரசனுக்கு என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவர் இந்த நாட்டுக்கே அரசன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அரசனை கடந்தவர் யாரும் இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அரசனை கடந்தவர் இதுக்கும் மேலே கடவுள்னு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கடவுளை தேடி அவர் எங்கெங்கோ என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க. நான் இந்த கடவுளை பார்க்கணும், எப்படி பார்ப்பேன்? 1938ஆம் ஆண்டு அப்போ ஒரு சூபி ஆன்மீக குரு இவரை கவனிச்சுட்டே இருந்துட்டு, உன்னை பார்த்தா எனக்கு ஆழ்ந்த இதில் இருக்கிற மாதிரி தெரியுது, இங்கே வாங்கன்னு சொல்லி அவர் ஒரு உபதேசம் கொடுக்குறாரு. கொடுத்த நிமிஷத்திலேயே அந்த ஞானம் கிடைச்சிருது. அதுக்கப்புறம் மதுரையில் இருந்து அவர் நிறைய மகானோட தத்துவங்களை பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அவரோட குரு சொல்லும் போது சொல்றாரு, நீ யாருக்கும் கொடுக்க கூடாது, நல்லவங்களை பார்த்து கொடு அப்படி சொல்வாரு. இது எல்லாருக்கும் தேவைப்படுற ஒரு விஷயம், இதையே நான் யாருக்கும் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி மகான் நினைக்கிறாங்க. எல்லாருக்கும் எளிய முறையில அதை கொடுக்கறாங்க மக்களுக்கு. அப்படி இருக்கும்போது இந்த உபதேசமற்ற மக்கள் ரொம்ப மிகவும் சந்தோஷமா இருக்காங்க. அந்த ஞானத்தை தெரிஞ்சுக்கிட்டு அவர் தான் கண்ட அனுபவத்துல தான் அந்த நான் கடவுள் அப்படின்னு ஒரு தத்துவ தவ ஞான நீதி நூல் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகத்தை எழுத ஆரம்பிக்கிறாங்க. அதுல மகான் முதல் பேஜிலே ஒருக்கமும் உணர்தலும் விசுவாசமும் உணர்வும் இருந்தால் தொல்லையும் நோயும் தானே விலகும் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாங்க. நம்ம உண்மையான உணர்வோட நம்ம தியானம் பண்ணா அந்த நிலையை கண்டிப்பா அடையும். நம்மளுக்கு நோய் நொடியே வராது. அதே மாதிரி வணங்குபவன் யார், வணக்கத்திற்குரிய ஈசன் யார் அப்படின்னு சொல்லும் போது வணக்கத்தை வணக்கத்தால் வணங்கி வணங்கி வணங்குபவன் எவனோ வணக்கத்திற்குரிய ஈசன் என்று அறிந்த அன்றே வணக்கத்தின் முடிவு. மனிதன் எப்படி தன்னோட நிலையை அறிஞ்சு தான் கடவுள் என்ற நிலைக்கு வரும்போது அந்த வணக்கத்தோட முடிவு முடிவாயிடுது. அது வரைக்கும் நம்ம கோயில்களில் தியானம் எல்லாத்துலேயுமே ஒரு வணக்கம் நம்ம செலுத்திக்கிட்டே இருக்கோம். ஆனால் அந்த வணக்கம் நமக்குள்ளே நாமே செலுத்திக்கிறது தான். அதுதான் உண்மை. அதை தெரியாம நம்ம புறத்துல செலுத்துறோம்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். இதுல குருமார்கள் 3 உபதேசங்கள் கொடுக்கறாங்க. அதாவது மூலாதாரத்துல இருந்து இந்துநாத சக்தியை தட்டி எழுப்பி அந்த பிடரி வழியா நெற்றிக்கு கொண்டு தொட்டு வைப்பாங்க. நெற்றிக்கண் அப்படின்னு சொல்லி அது திறக்கப்படுது. அப்புறம் 15 நாள் கழிச்சு நெற்றிக்கண் கொடுத்த இடத்துல இருந்து இறங்குபடி தவம் சொல்லிட்டு மூலாதாரத்துக்கு திரும்ப கொண்டு குருமார்கள் வச்சிருவாங்க. அப்புறம் 21வது நாள் அந்த நெற்றியில இருந்து ஏத்தி கொண்டு போய் உச்சியில வைப்பாங்க. இந்த 21 நாட்களும் நம்ம கட்டுப்பாடோட இருக்கணும். நம்ம இவ்வளவு நாள் இந்த மூலாதாரத்துல இருந்த விந்துநாத பாக்குற விஷயமாவே இருந்தது. அதே மாதிரி மகான் அத்வைதம் துவைதம் அப்படின்னு சொல்லி இருக்கு. அத்வைதம் அப்படின்னா இரண்டற்ற நிலை, துவைதம்னா நம்ம சிலைகள் வழிபாடு இதெல்லாம் இருக்கு. ஞானத்தை தேடி நல்ல குருவையும் தவத்தையும் பெற்று தன்னை அறிந்து தன்னிலை இன்பத்தில் மகிழ்ந்திருங்கள். இப்படியே மகான் நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. அறிவு, தெளிவு, ஞானம், இது 3 பற்றியும் பார்க்கலாம். மனிதன் தன்னோட பரிணாமத்துல அறிவுன்றது நம்மளுக்கு வருது. அதாவது யூகம் என்ற அறிவு. ஆஹா, இது அழகா இருக்கே, இது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். இதுதான் அறிவோட தன்மைகள். தெளிவுன்னா என்ன? தெளிவுனா ஒரு குரு வேணும். அந்த குரு நம்மளுக்கு தெளிவு கொடுக்கறதுக்காக வராங்க. அந்த குரு கொடுத்த உடனே அந்த ஞானத்துக்கு நம்மளுக்கு போயிடும். ஞானம் என்பது என்ன? யாராலையும் சொல்லி தெரிகிற விஷயமே கிடையாது. தன்னை தானே அறிந்தால்தான் மட்டுமே அந்த ஞானம் என்றது கிடைக்க முடியுமே. இதுதான் உண்மை. இந்த ஆதி சக்தியான ஞானம் எல்லாருக்கும் கிடைக்கணும்னா எல்லா இதுலையுமே அது கடவுள் தன்மையோட தான் இயங்கிட்டு இருக்கு. எல்லாருக்குள்ளேயும் ஞானம் இருக்கு. இந்த ஞானத்தை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோம்? இப்போ ஒரு ஆலமரத்துல ஒரு ஆலம்பழம் அது குட்டியோண்டா இருக்கும். அதை உடைச்சு பார்த்தா ஒரு சின்ன சின்ன விதைகள் இருக்கும். ஆனா அந்த விதைக்குள்ள ஒரு இருட்டு தான் இருக்கும். ஆனா ஒண்ணுமே இருக்காது. ஆனா அதை மண்ணுக்குள்ள தோண்டி நம்ம புதைச்சு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றும் போது அது இலைகள் வருது.
வருது, பட்டை வருது, கிளைகள் வருது, பல விருஷமா வருது. அப்ப ஒரு சின்ன ஒரு ஆலவித்துக்குள்ள இவ்வளவு பெரிய இதுவா? அப்ப ஒரு மனிதனோட இயக்கமும் இந்த ஒரு சிறு அணுக்குள்ளதான் அடங்கி இருக்கு. அப்ப ஒரு ஒரு அணுவிலுமே துணிவு, நினைவு, நாதம், ஜோதி இது 4மே கலந்திருக்குன்னு சொல்றாங்க. இப்படிதான் பல அணுக்கள் நம்மளுக்கு செயல்பாடாவே இன்னைக்கு இருக்கு. இந்த உலக தத்துவங்கள் 20 தத்துவங்களா பிரிச்சிருக்காங்க. அந்த 20ல 9 பெரிய தத்துவங்களா சொல்லியிருக்காங்க. அதாவது துணிவு, நினைவு, நாதம், ஜோதி, ஆகாயம், நீர், நிலம், நெருப்பு, காற்று இது 9 தத்துவங்களா கொண்டு வந்திருக்காங்க. 5 தத்துவங்கள் நிற்பன, நடப்பன, பரப்பன, நீர் வாழ்வன 5 தத்துவங்களா கொண்டு வந்திருக்காங்க. இந்த நடப்பனன்றதுல மனிதன் வரான். அப்ப 6 உணர்ச்சி தத்துவங்களா சொல்லியிருக்காங்க. ஸ்பரிசம், சுவை, நாற்றம், கேள்வி, பார்வை, யூகம். இப்ப 5 இருக்கு சரியா? எல்லாமே தோன்றி மறையக்கூடியதுதான், எதுவுமே நிரந்தரம் கிடையாது. ஆனா அண்ட சராசரங்கள் எல்லாமே ஏகமா வியாபித்திருக்கிறது அந்த உணர்வு மட்டுமே தான். எல்லா இடத்துலயுமே அந்த உணர்வு சொல்றோம், எங்கும் ஏகமா அது பரவி இருக்கு. அந்த உணர்வை நம்ம எப்படி தெரிஞ்சுக்க போறோம்? அப்ப அது தியானம் அப்படின்றது மூலமா தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். தினமும் காலையிலும் மாலையிலும் 20 நிமிடம் நம்ம தியானம் கண்டிப்பா பண்ணியே ஆகணும். ஏன்னா தனக்குள்ள இருக்கிற சக்தியை நம்ம தெரிஞ்சுக்கணும்னா எப்படி? இப்ப இந்த அறிவை கொண்டு நம்ம இந்த உணர்வை கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் நம்ம நினைச்சோம்னா, நம்ம அமைதியா தியானத்துல இருந்தோமே ஆனால் கண்டிப்பா அந்த உணர்வை உணர முடியும். இப்ப மகான் யாருமே எழுதாத ஒன்ன இந்த புத்தகத்துல எழுதியிருக்காங்க. அது என்னன்னா இருள். இருள் இருள் எல்லா இடத்துலயுமே இருக்கு. ஒரு வெளிச்சம் வந்தாதான் அந்த இருள் விலகும். முப்பாலுக்கும் அப்பால் சென்று அப்பாலுக்கு அப்பால் பெரும்பால் இருள் என்று அறி அப்படி சொல்லியிருக்காங்க. ஆனா முப்பால் அப்படின்னா என்ன? பருவுடல், நுண்ணுடல், அறிவுடல் இது 3ம் கடந்தோம்னா அப்பால் உள்ளது ஜோதி. அந்த ஜோதியும் கடந்தாதான் அந்த இருளுக்குள்ள போக முடியும். அதுதான் நாம் அடைய வேண்டிய முக்தி நிலை. இப்போ ஆகாயம், நீர், நிலம், நெருப்பு, காற்று இது இந்த 5 பஞ்சபூதங்களிலுமே 3 தான் அடங்கி இருக்கு. படைத்தல், காத்தல், அழித்தல். ஆனா இதேதான் மகான் சொல்லியிருக்காங்க. நத்திங், சம்திங், பை சான்ஸ் இது 3 தான் இருக்கு. ஏதோ ஒண்ணு வருது, ஆனா இங்க உருவம் எடுத்து இருக்கு, கொஞ்ச நாள்ல அது காணாம போயிடுது. இதுதான் அண்ட சராசரத்துல எழுதப்பட்ட ஒரு உண்மை. இந்த உண்மையை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா இதுல நம்ம புற வாழ்க்கையில காண்றது எல்லாமே ஒரு மாயை என்ற விஷயமே நம்மளுக்கு ஈஸியா நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆனா நம்ம வாய் வழியா நம்ம ஒரு வேத புத்தகம் வழியா படிக்கிற விஷயங்களை நம்ம பிரசன்ட் பண்ணிட்டே இருக்கோம். ஆனா அது எது உண்மை எது பொய் நம்ம அறிவு அறிஞ்சிக்கிறதே கிடையாது. ஆனா குரு கொடுக்கிற உபதேசம் நம்ம மட்டும் வாங்கிட்டோம்னா இந்த உண்மை தத்துவம் நமக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காவே வர ஆரம்பிச்சிரும். அதே மாதிரி நெற்றிக்கு நேரு உள்ள நின்று அந்த உச்சியில கவனிக்க 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 இங்க இருந்து ஒரு பற்கள் போன்ற பாதையில நீ போகும்போதுதான் அந்த உச்சிக்கண் என்ற இதன் நிலையை அடைய முடியும். இந்த பாரத பூமி ஒரு புண்ணிய பூமி. நம்மளுக்கு எவ்வளவு ஒரு பெரிய பேர் அதிசயம் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை கிடைச்சதுக்கு. இந்த மனிதனா பிறப்பெடுத்ததற்கே மாதவம் செய்ய வேண்டும். ஆனா இந்த தவத்தை விட்டுட்டு நம்ம என்ன பண்றோம்? புற வாழ்க்கையில சாப்பிடுறோம், எழுந்திரிக்கிறோம், பாக்குறோம், பணம் அலையிறோம், எல்லாம் பண்றோம். ஆனா எனக்குள்ள இருக்க விஷயங்களை என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறோம்? ஒண்ணுமே தெரிஞ்சுக்கல. மற்றவங்க எல்லாம் இப்படி இருக்காங்களே அப்படி இருக்காங்களே, இந்த ஒரு நோக்கம் தான் நம்மளுக்கு இருக்கு. ஆனா நம்ம எதற்காக பிறந்தோம், எதற்காக இந்த பூமியில வந்திருக்கிறோம், இந்த பூமியில வந்ததுக்கான நோக்கம் என்ன? அதுதான் மகான் ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க. நான் வந்த வாகனத்துல நீ எதுக்கு இந்த ஊருக்கு வந்திருக்கிற, அதை முதல்ல பாரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப அது மாதிரி நம்மளும் இந்த பூமிக்கு வந்ததை நம்ம என்ன யோசனை பண்ணோம்னா எல்லாருமே ஒரு நாள் முக்தி அடைந்தே தீர்வார்கள். அதுதான் உண்மை. மகான் நீங்க இல்லறத்துல இருந்து கொண்டே துறவரம் அடையலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப துறவரம் சொல்றாங்களே, ஏன் காட்டுல போய் உட்கார்ந்தாதான் நம்ம துறவரம் போக முடியுமா? காட்டுல இருந்துகிட்டு துறவரம் போகவே முடியாது. ஏன்னா அவங்க அனுபவிக்க வேண்டியது ஒண்ணுமே இல்லையே. ஏன்னா குடும்பம்னா என்ன தெரியுமா? அதுல நல்லது கெட்டது என்ன நடந்ததுன்னு தெரியுமா? அவங்களால அனுபவத்துல ஒண்ணுமே எடுத்துக்க முடியாது. இப்படி குடும்பத்தை விட்டுட்டு கண்ணை மூடிட்டு உட்கார்ந்தா நம்ம முக்தி அடைய முடியுமா? முடியவே முடியாது. வாழ்க்கையில ஏற்படுற ஒரு அனுபவங்களையுமே நீங்கள் முன்னோக்கி அதை எடுத்துக்கிட்டு அதை நல்ல வகையில அதை சரி செய்து சீர் செய்து அது வழியா போகும்போதுதான், பல அனுபவங்கள் கிடைக்கும் போதுதான் நீங்க அந்த முக்தி என்ற நிலையவே தொட முடியும்.